ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அல்ல சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீதியுள்ள ஜாதி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள, நீங்க யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக நாம் இருக்க வேண்டும். உள்ளே பிரவேசியுங்கள். ஆமென். உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. 118ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். நீதியின் வாசல்களை என்ன செய்யுங்கள்? திறவுங்கள். ஆமென் சொல்லுங்க. சபைதான் நீதியின் வாசல். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சபைக்கு வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதி நீதி நீதிங்கிறோமே, நீதி யார் தெரியுமா? இயேசு தான் நம்முடைய நீதி. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? திருவிருந்துக்கு இயேசுடைய நீதி வாங்க வந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. ஏதோ என்கிட்ட சில தப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு, ஆண்டவரே உங்கள் நீதியால் என்ன செய்யுங்க? மூடுங்க. நீதியை தேடி வந்திருக்கிறோம். இயேசுவே நீதி. 1 கொரிந்தியர் 1:31 படிச்சிங்கன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞான நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். இயேசுதான் நீதி. இயேசுதான் யாரு? நீதி. இந்த உலகத்தில் நீதிபரர் யாருன்னா யார் தான்? ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. நல்ல சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கிட்டையும் தப்பு இருக்குது. எல்லார்ட்டையும் என்ன இருக்கு? நான் ஒரு குறையும் தப்பும் செய்யலை அப்படிங்கிறதே பெரிய தப்பு. ஜெபம் பண்ணும்போது நாம் சொன்னோம்னா அவங்கெல்லாம் நான் ஒரு தப்பும் செய்யலைங்க அப்படிப்பாங்க. என்னது சொல்லுங்க வாயை திறந்து. நான் எப்படி தெரியுமா? எங்கள் காட்டில் தண்ணி பாய்ச்சும்போது எறும்பு தண்ணியில் போவோம், அது மேலே இறக்கப்பட்டு கரை மேலே விடுவேன் எடுத்து. மனசில் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அடையப்போ நம்ம மாதிரி இறக்கமுள்ளவன் யாருமே. எறும்பு கூட தூக்கி கரையில் விட்டுட்டு எனக்கு சாவு 22 வயசுலேயே வந்துச்சு. மரணம் என்னை தேடி வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் பாயத்தரங்கள் எல்லாரும். மனுஷன் பாவம் எதுன்னு தெரியாமையே பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசுகிட்ட வந்து பைபிள் படித்த பின்னாடி தான் அட நம்ம எவ்வளோ பெரிய தப்பால் வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம எல்லாம் நீதி கண் அப்படி குருடாக்கிறது பாவம். ஆகவே இன்னைக்கு நாம் இயேசுவின் நீதியை வாங்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர்? சுயநீதி இல்லை. நம்ம எல்லாரும் கொஞ்சம் நீதியாக தான் வாழ்கிறோம். பர்ஃபெக்டாக இல்லைனாலும் 100க்கு 100 மார்க் எடுக்கலினாலும் பாஸ் மார்க்காவது எடுக்கிறோம். 40 மார்க்கு 50 60 70 எப்படியோ பாஸ் மார்க். 100 மார்க் வாங்க முடியாது எல்லாருமே. ஸ்தோத்திரம். இயேசு ஒருத்தர் தான் 100 மார்க் வாங்கினார். 10th +2 நிறைய பேர் 100 மார்க் வாங்கினான்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஆனால் பரிசுத்த வாழ்க்கையில் யாருமே 100 மார்க் வாங்கவே முடியாது. ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. ஒரு பாவமே செய்யலை அப்படிங்கிற நீதிமான் ஒருத்தர் கூட இந்த பூமியில் இல்லை அப்படின்னு தெளிவாக வசனம் சொல்லுகிறது. எல்லாம் அள்ளி சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே நாம் இன்னைக்கு இயேசுவின் நீதியை வாங்க வந்திருக்கிறேன். யாருடைய நீதி? சத்தமாக சொல்லுங்க. இயேசுவின் நீதி. இயேசுவையே வாங்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுதான் என்னுடைய நீதி. இயேசுதான் என்னுடைய நீதி. பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற முடியாமல் தவித்த பொழுது தான் ரோமர் புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம், பயங்கரமான ஒரு டீச்சிங் உள்ள புஸ்தகம், ரட்சிப்பின் சத்தியத்துக்குரிய ஒரு புஸ்தகம். மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிற ஒருத்தர்
அவர் பாவ மன்னிப்புக்காக கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணி எத்தனை உபவாசம் பண்ணி எத்தனை விரதம் இருந்து தரையில் படுத்து தூங்கி உபவாசம் பண்ணாலும் மனசில் என்ன இல்லை, சமாதானம். படிக்கட்டில் ரோமாபுரியில் படிக்கட்டு வச்சுருப்பாங்க. இத்தனை படிக்கட்டு அப்படி சபரிமலையில் படிக்கட்டு வைக்கிறாங்களா, அது மாதிரி அங்கே அந்த படிக்கட்டுகள் அப்படியே முழங்காலே ஏறி போவாராமா. போய் அங்கே அந்த பாவ மன்னிப்புக்கான சீட்டை வாங்கிட்டு வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்களாம். அந்த சீட்டை வச்சுருந்தா பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இப்படி எத்தனையோ மடத்தில் இருந்து துறவற வாழ்க்கை வாழ்ந்து மனசில் அவருக்கு ஒரு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. அல்லேலூயா. எப்படி தான் ஆண்டவரை அடைகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரோமர் புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அவர் கண்களை ஆண்டவர் திறந்தாராமா. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. என்னது? சத்தமாக சொல்லுங்க. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அப்படின்னு ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகத்தில் படித்து அவர் கண்டுபிடிச்சார். அதிலிருந்து ஒரு பெரிய சமாதானம். இத்தனை நாள் அவர் சொந்த நீதி வச்சு தெய்வத்தை அடைவதற்காக ஆண்டவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்தார். அதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. கடைசியில் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதி. அது என்ன விசுவாசம்? இயேசுவின் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு விசுவாசிக்கிற நீதி. ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் வைத்தால் அவருடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நாமெல்லாம் ஏதோ கிரியை செய்து நீதிமான்கள் அல்ல. 4 நல்லது செஞ்சால் 2 கெட்டதையும் செஞ்சிடறோம். சோத்ரம். விசுவாசத்தினால் வருகிற நீதி. எல்லாம் சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. பிசாசு வந்து சொல்லுவான் மனசுல, நீ அந்த தப்பு பண்ணிட்டு திருவிருந்துக்கு வர வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு என்ன செய்யும்? குற்றப்படுத்தும், காயப்படுத்தா. என் தப்பெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இயேசு எனக்காக அந்த தப்புக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கிறது. ஆனாலும் இயேசுவின் ரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. சத்தமாக சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படின்னா இயேசுவை ஒருவன் கிரியே செய்ய வேண்டாங்க, எந்த கிரியும் செய்ய வேண்டாம். ஆனால் இந்தியா முழுசும் பார்த்தீங்கன்னா கிரியை செஞ்சு தான் கடவுள் அடையும். அதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மான்னா என்னது? இறைவனை அடைவதற்கு நீ ஏதாவது கிரியை செய்யணும். மொட்டை அடிக்கணும், கோயிலுக்கு போகணும், கிடாய் வெட்டணும், முள்ளு மேலே படுக்கணும். கங்கைக்கு போனீங்கன்னா முள்ளு மேலே படுத்து கிடப்பாங்க சாமியார், தலைகளாக நின்று இருப்பாங்க, மாதக்கணக்காக தவம் இருப்பார்கள். இதெல்லாம் என்னது? கிரியை செய்கிற பிரமாணங்கள். இது ஒரு நாளும் ஆண்டவரை தொட முடியவே முடியாது. எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய கிரிகளை வைத்து ஆண்டவரை தேடி அடைய முடியாது. விசுவாசமே, நம்முடைய விசுவாசம்தான் நம்முடைய பாவங்கள் நீக்கிற ஒரு பெரிய வழி. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நாம் நீதியை சம்பாதிக்கிறோம். எதனால? விசுவாசம். அப்படின்னு பாவம் செய்யலாமா? இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரின் லைசன்ஸ் கொடுத்துட்டாரா? நிறைய பேர் கிறிஸ்தவங்க தப்பு செய்வாங்க, திரும்ப வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் அதையெல்லாம் கிருபையாய், அதுக்கு தான் அந்த ரினியூவல் பண்ணுறது தான் திருவிருந்தாரான்னு வைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நீதிமான் ஆக்குங்க, உங்களுடைய நீதியால் என்னை என்ன செய்யுங்க? மூடுங்க. ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும். ஆமென் சொல்லுங்க. தேவ நீதி எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பழிக்கும் தேவநீதி. அல்லேலூயா. இயேசுவை யார் விசுவாசிக்கிறானோ அவன் மேல தேவ நீதி வருகிறது. எத்தனை பேர் புரிஞ்சு? இன்னைக்கு வந்துக்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா உங்க மேல தேவ நீதி வரும். கைத்தட்டி சோத்தரிங்க. தேவ நீதி வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும்
எவர்கள் மேலும் அது பழிக்கும். அப்படின்னா யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ, அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டுள்ளா இருந்தாலும் அவங்க மேலே இது என்ன செய்யும்? பழிக்கும். என்ன செய்யும்? பழிக்கும். வித்தியாசமே இல்லை. என்ன இல்லை? வித்தியாசமே இல்லை. கிறிஸ்தவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எத்தனை முஸ்லீம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதத்து மக்களும் இயேசுகிட்ட வந்திருக்கிறார்கள். புத்த மதத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் பால்யாங்கிசோ, அவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய சபை பாஸ்டர். அவர் சபையில் 10 லட்சம் பேர் இருந்தாங்களாம். அவர் போயிட்டார் கர்த்தர்கிட்ட. இன்னும் சபை நடக்குது. புத்த மதத்தில் இருந்தவர். அல்லேலூயா. சீக்கிய மதத்தில் இருந்தவர். சாது சுந்தர் சிங் பஞ்சாபில் பிறந்து வளர்ந்தவர். அப்படி காய் வேட்டி போய் கட்டிக்கிட்டு அப்படி செருப்பு போடாமே நடப்பார். இயேசு போலவே உலகம் முழுவதும் ஊழியம் செஞ்சார். அவர் ஆரம்பித்த கிருபாசன சபைகள் இன்னும் இருக்குது. அல்லேலூயா. சீக்கியர்கள் இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஸ்தோத்திரம். எவர்கள் மேலும் அது பழிக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மேலே அது பழிக்கும். தேவனுடைய நீதி. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். என்ன பாதை? நீதியின் பாதை. நீதியின் பாதை. நம்மளை வழிவிலக செய்ய சத்துரு எத்தனையோ திட்டங்களை வைத்தாலும் கர்த்தர் நம்மளை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மீட்பர். குறையில்லையே, என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆத்துமா தேற்றுகிறா, புது பலன் தருகின்றா. நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில். குறையில்லையே, குறையில்லையே. சொல்லுங்க எல்லாரும். குறையில்லையே, குறையில்லையே. என் மேய்ப்பர், என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் மேய்ப்பர். குறையில்லையே. சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குச்சி வச்சுருப்பாங்க. என்னது? ஒரு குச்சி, வளைஞ்ச குச்சி, கோல் ஒன்று வச்சுருப்பாங்க. தடி ஒன்று வச்சுருப்பாங்க. தடி ஒன்று. தடி எதுக்குன்னா ஆடு அங்கங்கே போகும்போது அடித்து அதை கொண்டு வருவாங்க. எதிரி ஏதாவது வந்தால் கூட அதை அடிச்சுக்கிறதுக்காக ஒரு தடி ஒன்று, பெரிய தடியை வச்சுருப்பாங்க. நீண்ட கோல் ஒன்று வச்சுருப்பாங்க. கொக்கி. ஆட்டை கொண்டுட்டு போய் அந்த கொக்கியை வச்சு என்ன செய்வாங்க? இழுத்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மேய்ப்பன் கையில் இதெல்லாம் இருக்கும். ஒரு தடியும் இருக்கும், ஒரு கோலும் இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின்
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். என்ன கஷ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நாம் சில கஷ்டங்கள் வந்தால் முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை குறை சொல்லுகிறோம், மற்றவங்களை குறை சொல்லுகிறோம், எல்லாரும் குறிச்சும் குறை சொல்கிறோம். ஆனால் அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லணும், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ கஷ்டத்தை தீர்த்த ஆண்டவர் இந்த கஷ்டத்தை என்ன செய்வார், தீர்த்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க வாயை திறந்து. செங்கடலை தாண்டி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ண பிற்பாடு தண்ணி இல்லை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு. என்ன இல்லை சொல்லுங்க வாயை திறந்து. தண்ணி என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும் அவங்கெல்லாம்? செங்கடலையே தாண்டி கொண்டு வந்தாரு, அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாரு, இந்த தண்ணி கொடுக்க மாட்டாரா, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி சொல்லாமல் என்ன சொன்னாங்க, நாங்கள் என்னத்தை குடிப்போம், நாங்கள் என்னத்தை குடிப்போம், இந்த வனாந்தர சாகவாயங்களை கொண்டு வந்தீர். இப்படி வாயில் சொல்லி சொல்லி எல்லாரும் 40 வருஷத்தில் வனாந்தர செத்தே போனாங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு வியாதி வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, ஆண்டவரே எத்தனை வியாதி என்னை சுகமாக்கியிருக்கீங்க, இதை என்ன செய்யுங்க எனக்கு சுகமாக, அப்படி ஜெபிக்கணும். ஆமாம் சொல்லுங்கள் வாயை திறந்து. எத்தனை கஷ்டத்தில் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தீங்க, இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இது சரியா அது சரியா? சத்தமாக சொல்லுங்க. இதுதான் கஷ்டம் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போகாமல், பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தர்கிட்ட மன்றாடி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதுவரைக்கும் இத்தனை செஞ்சீங்களே, செங்கடலையே பிளந்துட்டீங்கப்பா, இந்த சாதாரண தண்ணி கொடுக்க மாட்டீங்களா, தண்ணீர் கொடுக்க மாட்டீரா? கர்த்தர் அப்படி நீரூற்றியே கொடுத்தார். பாறையை போய் அடித்தாங்க, என்ன வந்துச்சு சொல்லுங்க வாய் திறந்து, தண்ணீர். அப்படி எல்லாம் குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லு ஹல்லேலூயா. டெல்லியெல்லாம் தண்ணீர் பஞ்சம் என்று சொல்லி பார்க்கும். ஒரு லாரி வந்து நிற்குது, ஒரு 50-100 பேர் அந்த லாரி மேலே ஏறுறாங்க. கார்பரேஷன்காரன் திறந்தெல்லாம் தண்ணி விடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அவனெல்லாம் கீழே இழுத்து போட்டு இவங்கெல்லாம் ஏறி பைப் உள்ள விட்டு டியூப் உள்ள விட்டு உரியிறாங்க, எல்லாம் உரியிறாங்க. பயமாக இருக்குது அந்த காட்சி பார்த்தா. யாராவது தண்ணி யூஸ் பண்ணலைன்னா, சாரி தப்பாக யூஸ் பண்ணால் 3000 ரூபா ஃபைன் ஆகும். எங்கே? நியூ டெல்லி தலைநகர்லேயே இப்படி பாருங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணி பஞ்சம். நம்ம ஊருக்கு வரலன்னா அதுக்காக சோதனை சொல்கிறாங்களா பாருங்க. உங்களுக்கு அப்படி தண்ணி வராமல் இருக்கணும். 3 நாளைக்கு ஒருக்கா குளிச்சிங்கன்னா நல்லா சோத்திரம் போடுவீங்க, நல்லா சொரிஞ்சிக்கிட்டே சோத்திரம் போடுவீங்க. ஆண்டவரே பிக்குது, எனக்கு எப்படியாவது ஊற்றுங்க ஆண்டவரே. தினமும் தண்ணி பக்கெட்டில் இருக்கும்போது ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி குளிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான் குளிப்பேன் பாத்ரூமில். எனக்கு ஆண்டவரே இந்த தண்ணி கொடுத்ததுக்காக என் கால் அடியிலே வந்து ஊற்றுதப்பா, எல்லாம் தலைமை நல்ல தண்ணி கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. தண்ணிக்கு நன்றி சொல்கிறீங்களா? தண்ணி காட்டிடுவார், எல்லாருக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கார் உலகத்துக்கு. ஒழுங்காக சோத்திரம் போடல, அப்புறம் நம்ம ஊருக்கு வந்துடும் பஞ்சம். நல்ல தோத்திரம் போட்டு ஆராரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒழுங்காக மழை பெய்யும், ஒழுங்காக தண்ணி வரும், ஒழுங்காக வெள்ளாமல் வரும், எல்லாம் வரும். ஆமாம் சொல்லுங்கள் வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரை தேடுவர்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான். சரியான மொழிபெயர்ப்பு, எனக்கு குறைவொன்றும் இல்லை. ஐ ஷால் நாட் வாண்ட் என்று சொல்லப்படும். எனக்கு தேவை என்பதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா மேய்ப்பன் பின்னாடி ஆடு போகும் பொழுது அந்த ஆட்டுக்கு ஒரு கவலையுமே இல்லை. அவன் நல்லா புல் போடுவான், அவன் நல்லா தண்ணி காட்டுவான், ஸ்தோத்திரம். அவன் நல்லா அந்த ஆட்டை நல்லா பாதுகாப்பான். ஆகவே அவனுக்கு ஒரு அந்த ஆட்டுக்கு கவலையே இல்லை. என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்கள். நம்மளை பார்த்தா நமக்கு ஆலயத்துக்கு வந்துமே கவலை போகலை, ஆலயத்துக்கு வந்துமே கவலையான மூஞ்சோடு உட்காந்து. எந்த காக்காயாவது கவலையோடு உட்காந்து இருக்கு பார்த்துருக்கீங்களா?
எந்த குருவிகளாவது கவலையோடு இருக்கிறத பார்த்துருக்குறோமா? எதுவுமே கவலை கிடையாது. மனுஷன் மட்டும்தான் கவலைப்படுறாங்க. அதை ஆண்டு சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டுவான். ஒன்றும் ஒரு முளம் கூடாது, அது குறைஞ்சி போகும். அது என்ன செய்யும்? குறைஞ்சி. ஆகவே ஸ்தோத்திரம், நாம் கவலைப்படாமல் இருக்கணும். ஒன்றுக்கும் என்ன செய்யாதிருங்க? கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க, எண்ணத்தை குடிப்போன்னு கவலைப்படாதீங்க, ஃபீஸ் எப்படி கட்டுவோன்னு. வேறு பள்ளிக்கூடம் வேறு திறந்துட்டாங்க இல்லையா? ஃபீஸ் கட்டுறதுக்கு கவலைப்பட வேண்டாம், ட்ரெஸ் எடுக்க கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. எல்லா தேவையும் சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சோத்திர சொல்லு ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மரங்கள் மேலே, மலைகள் மேலே இருக்கிற சிறுத்தை, புலி, சிங்கம், கரடி, மான் எத்தனையோ இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்களாக சோறு போடுறீங்க? அதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது வனத்துக்குள்ளே. ஆமென். சமுத்திரத்தில் கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மீன்கள் இருக்கிறது. சோத்திரம். அதுக்கெல்லாம் நாமளாக சாப்பாடு போடுறோம். திமிங்கலம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு நீங்களும் இருக்கும். திமிங்கலம் மட்டும் இந்த உயரம், சர்ச்சு உயரம் வயிறு இருக்குது. அதுக்கு 3 இட்லி சாப்பிட்டா போதுமா? நமக்கு 3 இட்லி சாப்பிட்டா அதே போக மாட்டேங்குது. அல்லேலூயா. சோத்திரம். அது சக்கரை வந்துருச்சுன்னா 2 இட்லி தான் சாப்பிடணும் கர்த்தருக்கு. திமிங்கலம் அந்த அந்த இதில் வேலை செஞ்ச ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார் ஒரு நாள். அப்படி வாயை திறக்குமா, அப்படியே திறக்கும்போது அங்கே இருக்கிற அத்தனை மீன் உள்ளே போயிடுமா. எதுக்குள்ளே? ஒரு டன் கணக்கான மீன் வயிற்றுக்குள்ளே எல்லாம் போய் உள்ளே வயிற்றுக்குள்ளே ஒரு ஜல்லடை இருக்குமா, அதெல்லாம் சளிச்சு அந்த மீனை மட்டும் உள்ளே போட்டுக்கிட்டு நம்மளை மாதிரி என்ன சம்பாரம் அரைச்சா குழம்பு வச்சா சாப்பிடுது அது. அதை அப்படி வாயை திறந்தால் அப்படி உள்ளே போயிடுது. அப்புறம் மீதியான தண்ணி தான் துப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆரம்பம் வாயில் அந்த துவாரங்கள் வழியே வெளியேற்றிக்கிட்டே தான் அந்த தண்ணி குப்பு குப்புன்னு பொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த பொங்குற இடத்துல பார்த்தா திமிங்கலம் இருக்குமாமா. அவர் சொன்னார், அத்தனை மீன்களை சாப்பிடுது திமிங்களுக்கு நாமளா சோறு போடுறோம். கர்த்தர் கடலில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அத்தனை உயிர்களை போஷிக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்ம போஷிக்காமல் இருப்பாரா? சோத்திரம். எல்லாரை விட நாம் விசேஷமானவர்கள். சொல்லுங்க எல்லாரும். செடியை விட, பூச்செடியை விட, மரங்களை விட, மிருகங்களை விட, பறவைகளை விட நாம் எல்லாரும் யாரு? எல்லாத்தோட டாப் மோஸ்ட் கிரியேஷன் நாம தான். ஆண்டவர் நாம தான் விசேஷமானவர். எல்லாம் சொல்லுங்க, நான் விசேஷமானவன். சொல்லவே மாட்டேங்கிறாங்க பாருங்க. நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படியே சொல்லிகிட்டு இருங்க. உதவாமே போயிடுவீங்க. அவர் பழையரும் கடைக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க. சொல்லுங்க, நான் விசேஷமானவன். நல்ல கைத்தி சொல்லுங்க, நான் விசேஷமான தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். யார் எப்படி பார்த்தா என்ன? கர்த்தர் நம்மளை விசேஷமாக பார்க்கிறார். சோத்திரம். தாவீது அற்பமாக பார்த்தாங்க எல்லாரும், கர்த்தர் அவனை தலைவனாக பார்த்தார். மனுஷன் பார்க்கறது நமக்கு முக்கியம் இல்லை, கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார் அதுதான் முக்கியம். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, இங்கிலீஷில் போட்டுக்குது நான் ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னு போட்டு. ஷேடோன்னா நிழல். என்னது? நிழல். அந்த நிழலின் மரணம் என்பது ஒரு நிழலை போன்றது. பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், மரணமே வர்ற மாதிரி ஒரு பொல்லாப்பு வந்தால் கூட நான் பயப்படவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். மரணத்துக்கு யாராவது பயப்படாதீங்க யாராவது இருக்காங்களா? எதுக்கு பயப்படணும்? அதுக்கு பயப்படுவாங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த கொரோனா டைம்லாம் நிறைய பேர் மரணத்தை கடந்து போனார். ஒருத்தர் அதில் அட்மிட் ஆகியிருந்தவர் சொன்னார், சார் அப்படி தினமும் 2, 3, 4 செத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து பெட்டில், அந்த பெட்டில். இவர் ஒரு விசுவாசி, தூக்கி போயிட்டே இருக்காங்க. இவருக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து நாமளும் செத்துருவோமோன்னு பயந்து அப்படி மனபாதிப்பாயிட்டார், பைத்தியமாயிட்டார். என்ன ஆயிட்டாரு? இது உண்மையை சொல்கிறேங்க. அதுக்கு 1 வருஷமாக மாத்திரை எடுத்தாராமா.
கொரோனா நல்லாயிடுச்சு. ஆனால் அந்த கொரோனாவில் அந்த மரணத்தை கண்டு பயந்து அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அதுக்கு மாத்திரம் 1 வருஷம் 1.5 வருஷம் எடுத்தார். அது சரியாக வருது. எப்படிப்பட்ட பலவானும் மரணத்தை கண்டு என்ன செய்வான்? பயப்படும். இயேசு விசுவாசிக்கிறங்க தான் மரணத்தை கண்டு பயமே இல்லை. சத்தமாக சொல்லுங்க. என்ன 4 நாள் தான் கை தூக்குறீங்க? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, அப்படி மரணத்தின் நிழல் போன்ற பொல்லாப்பு எனக்கு வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நாம் போனாலும் அங்கு நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்ல சொல் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறாரா? இல்லை விட்டுட்டு போயிடுறாரா? கஷ்டமான நேரத்தில் தான் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பிள்ளை விளையாடும் போது நம்ம விட்டுருவோம். உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஏன்? பக்கத்துலேயே உட்காந்து தொட்டிலாட்டிக்கிட்டு இருப்போம். குழந்தைக்கு என்ன ஆக போகுது? ராத்திரிலாம் கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். குழந்தை என்ன பண்ணும்? நம்முடைய ஆண்டவர் மனுஷன்தான் அப்படி இருப்பான். மனுஷனே அப்படி இருக்கான்னா கர்த்தர் எப்படி இருப்பார்? ஸ்தோத்திரம். தேவரீர் என்னோடு கூட எனக்கு. என் மனைவி கர்த்தர்கிட்ட போன போது நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் என்னத்தை போய் பிரசங்கம் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வீட்டில் குழம்பி கொண்டு போது திடீர்னு என் கண்ணு அங்கே எங்கள் வீட்டில் வச்சுருந்த ஒரு அட்டையை பார்த்துச்சு. அந்த அட்டையில் இந்த வசனம்தான் எனக்கு என்னோடு பேசியது. தேவரீர் என்னோடு, அந்த வார்த்தை மட்டும் என்னோடு பேசி. இந்த 8 வருஷமாக கர்த்தர் என்னோடு இருக்கிறத பார்க்குறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாக வாழ்ந்தது போது என் ஆண்டவர் என்னோடு இருந்ததை விட இந்த 8 வருஷமாக தான் என்னோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நான் போட அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. தேவன் எப்படியெல்லாம் எங்களை நடத்துகிறார் என்பதை நான் நல்லா அறிஞ்சு உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், தேவன் என்னோடு இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தாள்கிட்ட சொல்லுங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. எங்களோடு இருந்தால் ஏங்க இந்த கஷ்டம் வருதுன்னு குழம்பாதீங்க. அந்த கர்த்தர் வந்தாதான் அந்த கஷ்டம் எப்படி தீருதுன்னு நமக்கு தெரியும். அல்ல சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் தண்ணி என்னத்தை பெரிய தண்ணி வருது அப்படின்னாங்க. தண்ணி இல்லாமல் கிடக்கும்போது தான் தண்ணியினுடைய அருமை உணர்ந்து கர்த்தர் தண்ணி தரவர்னு வனாந்தல மக்கள் தெரிந்து கொண்டார்கள். சோத்திரம். அல்ல சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு வர்ற பலவீனங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தரை தேடி அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆபத்துமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு பேர் பெரிய பாதுகாப்பு கிடையாது. என்ன இருந்தாலும் சரி பாதுகாப்பாக வாழ்கிறது தான் கர்த்தருக்கு கிருபை. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. வீடு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுவாதா? எத்தனையோ ஊரில் பாருங்கள், இந்த வெள்ளம், அஸ்ஸாமெல்லாம் வெள்ளம் வந்து அப்படி ஊரை தூக்கிட்டு போயிடுச்சு. மலை மேலே இருக்கிற ஊரெல்லாம் வீட்டில் குடியிருந்தவங்களெல்லாம் அப்படி வாரி கொண்டு போகிறது. நான் வீட்டில் இருக்கிறேன், பத்திரமா இருக்கேன், நல்ல சம்பளம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் பத்திரமா இருக்கேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் பெரிய பாதுகாப்பு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தால் பாதுகாப்பு இல்லை, பத்திரமா போய் இறங்குறது தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஒரு பைபிளில் ஒரு கோடிங் போட்டு, சேஃப்டி இஸ் நாட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டேஞ்சர் பட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு போட்டு. இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தெரியும், தமிழில் நான் சொல்கிறேன். சேஃப்டி, பாதுகாப்புன்னு என்னென்னா எந்த ஆபத்துமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் சேஃப்டி இல்லை. எது சேஃப்டி தெரியுமா? ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருப்பது தான் சேஃப்டி. இத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? ஒரு கஷ்டமே இல்லைங்க எனக்கு அப்படிங்கிறது சேஃப்டி கிடையாது.
என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் சேஃப்டி. சொல்ல ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். சோத்திரம். இன்னைக்கு சரீரத்தில் நீங்கள் ஒரு வேளை வியாதியோடு இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வியாதி எப்போ போச்சுனே எனக்கு தெரியல அப்படிம்பீங்க. நல்லா கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. இப்போவே சில பேருடைய வியாதி மறைகிறது. ஹல்லேலூயா. ரீகா பாபா பாபா பா ரீகந்தர பலரப. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸில் சளி பிடிச்சி ரொம்ப அலைஞ்சி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு நிறைய வேலைகள் செஞ்சு சளி எனக்கு 3 மாதமாக சளி போகவே இல்லை. நானும் என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தேன், உடம்பு தான் ஏறிச்சே தவிர சளி போன மாதிரி சொல்லுங்கள் தெரியல. சிக்கன் சாப்பிட்டாலும் போகல, மட்டன் சாப்பிட்டாலும் போகல, மட்டன் சாப்பிட மாட்டேன், என்னத்தை சாப்பிட்டாலும் போகல, மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்தா அப்பையும் போகல. ஒரு நாள் திடீர்னு யோசித்தேன், சளி போயிருந்துச்சு. போனது எப்போன்னு எனக்கு சொல்லுங்க, எப்போ போச்சுன்னே தெரியல. அப்படி உங்கள் நோய் எப்போ உங்களை விட்டு போச்சுன்னே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மறக்க பண்ணுவார் கர்த்தர். சோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார், ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அல்ல சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இங்கு வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. ஆமாம், சத்துருக்கள். எத்தனை பேருக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க? வேறு கை தூக்க மாட்டேங்கிறேன். பாஸ்ட் ஏதாவது சொல்லிடுவார். சபைக்குள்ளேயே சில பேர் பிடிக்காது சத்துரு. அங்கே உட்கார மாட்டாங்க, வேற பக்கம் போய் உட்காருவாங்க, அவங்ககிட்ட பேச மாட்டோம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா திருவருந்து தயவா யோசிச்சு எடுங்க. சோதரம். இயேசு நமக்கு எல்லாத்தையும் மன்னிச்சது போல் மன்னித்து நாம் திருவந்து எடுக்க வேண்டும். ஆமேன். என் மேலே கூட சில பேர் கோபமாக இருக்கலாம். ஆமேன் சொல்லுங்கள். சோத்திரம். எல்லாம் மன்னித்து நாம் ஆண்டவருடைய திருவிருந்தை பிரவேசிக்க வேண்டும். என் சத்துருக்களுக்கு, சத்துருன்னு சொன்னது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏங்க இந்த உடம்பே ஒரு சத்துருங்க. எது? ஆயத்தரங்க. எல்லாரும் எல்லா நாளும் நல்லா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையான படுத்துக்கும். என்னைக்கு இதை எழுப்பி ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாடணும். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். இந்த உடம்பு மாம்சம் ஒரு கல்யாணத்துக்கு சிக்குன்னு போகும் உடம்பு. ஆராதனைக்கு போகலாமா இல்லை அடுத்த வாரம் போகலாமா? போன வாரமே போகல, இந்த வாரம் எதுக்கும் போயிட்டு வருவோம். இந்த வாரம் திருவந்து எடுத்தாச்சு, அடுத்த வாரம் வர வேணும், அதுக்கு அடுத்த வாரம் வரலாம் அப்படின்னு சில பேர் போகும்போதே முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. உலகம் ஒரு சத்துரு. இந்த உலகமே நமக்கு ஒரு சத்துரு. பாருங்க, எப்பவும் 10ஆம் நம்பர் 8 மணிக்கே வந்துடும், 8:15. இன்னைக்கு 9 மணிக்கு வருது. 10ஆம் நம்பர் சத்துருவா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. பஸ்ஸே ஒரு சத்துரு. பாருங்க, எல்லா நாளும் கரெக்டாக வரும், ஞாயிற்றுக்கிழமை நாள் என்ன செய்யாது வர. 29ஆம் நம்பர் வரவே இல்லை ரொம்ப நாள். ஞாயிற்றுக்கிழமை நாங்களும் ஜெபம் பண்ணி இந்த நெறிஞ்சிப்பேட்டுக்கார மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவர், அப்புறம் திரும்ப ஏதோ விட்டுருக்காங்க. அது வேற, இலவச டிக்கெட் வேறு. எதுக்கு? உங்களை பார்த்தாவே சத்துரு மாதிரி பார்க்குறான் பஸ் கண்டக்டர் டிரைவரும். பெண்கள் பார்த்தாவே, அம்மாபேட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் நிறைய மக்கள் பயணித்தாங்க. இந்த ஃப்ரீ டிக்கெட் வந்ததும் ஒருத்தர் ஆட்டோவில் ஏறுறதில்லை, பாவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். யார்? ஆட்டோக்காரன். உங்களெல்லாம் சத்துரு மாதிரி சபிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. 10ஆம் நம்பர் வந்தாலும் பொதுன்னு என்ன செய்யுது, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் காத்திருந்து கூட 5 ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணி போகிறாங்க மக்கள். அது நல்லது தான். சோத்திரம். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பஸ்ஸு கூட நமக்கு, உலகம் நமக்கு ஒரு ஆயத்தரங்க. எல்லாரும் உலகம் நமக்கு ஒரு சத்துரு. ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த காரியத்துக்கு வா, இங்கே வா, கல்யாணத்துக்கு வா, தேவத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுவான். அல்லேலூயா. சோத்திரம். சார், எங்கள் அப்பா அம்மாலாம் தேவம் பண்ண போகிறாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஆடு மாடுலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கு வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் போகிறோம் பாஸ்டர் அப்படிங்குது ஒரு அம்மா. கர்த்தருக்கு ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கோ, உனக்கு நல்ல கறி 2 கண்டு சேர்த்தி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அல்லேலூயா. அம்மாவாக இருந்தானே, ஆட்டுக்குட்டியாக இருந்தானே, அங்கே தேவன் நடக்கும்போது நீ அங்கே போகலாமா? அல்லேலூயா. சோத்திரம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாமே, கறி சாப்பிட்லாமே.
தீட்டான இடத்துக்கு ஏன் போகணும், நமக்கு அது சேராதே, நமக்கு அது ஒத்துக்காதே, அந்த புத்தியே நமக்கு இல்லை. இந்த ஒரு கரண்டி கறியை தான் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு சர்க்கரையும் ப்ரெஷர் வந்துட்டால் கறியை மூந்து தான் பார்க்கணும், சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ஏறுதுன்னு பாருங்கள். அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல, தகாத இடத்துக்கு போக வேண்டாம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு என்ன பெருகும்? வேதனைகள் பெறும். அவர்கள் செலுத்த இரத்த பான பழிகளை நான் செலுத்த மாட்டேன். மக்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியல, கடவுள் யாருன்னே தெரியல. கெடா யாருக்கு வெட்டுறோம்னே தெரியல. எந்த சாமியாவது வந்து ஒரு கரண்டி கறி சாப்பிட்டு போகுதா? எல்லாம் ஆசாமி தான் சாப்பிட்றாங்க. கால் முதல் தலை வரைக்கும் தோல் ஒன்று தான் விற்பாங்க. அத்தனையும் பிடிச்சி வச்சு காய போட்டாவது ஒரு வாரத்துக்கு சொல்லுங்க, அதை அப்படி ஒமிட்டிக்கிட்டு வாந்தி வர அளவுக்கு எங்களுக்குலாம் வந்திருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு கறி குழம்பு தான். எப்படி இருக்கும்? வாரம் ஒரு முறை சாப்பிட்றதே இது மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு கடாய் வெட்டி எல்லாம் தினமும் ஒரு நாள் அந்த குழம்பு இந்த குழம்பு பாருங்க எப்படின்னு. சோத்திரம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கல்ல. எதுக்கு பலியிடுறாங்க? பேய்களுக்கு. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேய்கள் இருக்குது. ரத்தம் குடிக்கிற பேய்கள், பலவெறியோடு ஆவேசமாக தெரிகிற பிசாசுகள் இருக்கிறது. இந்த பிசாசுகள் என்ன குடிக்குது? அதுக்கு ரத்தம் வேணும், பலிகள் வேணும், பூஜைகள் வேணும். சோத்திரம். நாம் செய்கிற பூசை தாங்க உண்மையான பூசை. தாய்மானர் பாடியிருக்கிறார் அந்த காலத்தில் நாம் படிச்சு, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனே பூசை கொள்ள வாராய் பராபரணை. யாருமே படிக்கலையா? 9th 10th மனப்பாடம் செய்யலுது. அது இந்து வாக்கியம்தான். அதில் எத்தனை அர்த்தம் உள்ளது பாருங்கள். நெஞ்சகம் தான், நெஞ்சு தான் என்னது? கோயில். இருதயம்தான் ஆலயம். நினைவு, நல்ல நினைவுகள் தான் சுகந்தம். இந்த அதாவது சாம்பிராணி பத்தி குச்சி மாதிரி. ஸ்தோத்திரம். மஞ்சன நீர் வச்சு தானே கடவுளுக்கு பூஜை பண்ணுறாங்க. அன்பு தான் என்னது? மஞ்சன நீர். இதை வச்சு நான் பூஜை பண்ணுறேன், நீங்கள் வாங்க இறைவா அப்படின்னு அவர் கூப்பிட்றார். ஸ்தோத்திரம். அல்ல சொல்ல ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இது? ஸ்தோத்திரம். கெடாய் வெட்டுறது, பலி செலுத்துறது, இதெல்லாம் இடையில வந்து பூந்ததெல்லாம் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் வந்து கடாய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஏழையாக இருக்கிறாரா? நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நாம் ஒரு தட்டில் சோறு போட்டு ஒரு குழம்பு வச்சு கறி ஊற்றுறதுல சாப்பிட்டு அவர் போயிட்டு அப்பா நல்லா போட்டையப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல போகிறாரா? நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். இந்த பூமியும் நிறைவு யாருடையது? கர்த்தருடைய. எல்லா மிருகமும் யாருடையது? அவரது போய் எடுத்து நீ அவருக்கு ஒன்று நாம் பூசை போட்டு அவரை சந்தோஷப்படுத்த தேவையே இல்லை. இப்படி உட்காந்து மனசை கொடுத்து கர்த்தரை பாடி அவரை கொண்டாடி ஆராதிப்பு தான் கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். சத்தமா சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எந்த பத்திக்குச்சியும் இல்லை, எந்த ஊதுபத்தியும் இல்லை, எந்த பழந்தேங்காயும் இல்லை. ஆனால் இயேசு வருகிறார். வர்றாரா இல்லையா? எத்தனை பேர் மேலே வந்தார் இயேசு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். சோத்ராம் 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 சோத்ராம். நாம் எங்கே நாமத்தினால 2 பேர் அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அவர் இங்கே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் உன் வாழ்க்கையில். அல்ல சொல்லு ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. மனுஷன் கையினால் செய்யப்பட்ட எந்த சிலையும் அது கடவுள் கிடையவே கிடையாது. அது இயேசுனார் சிலையாக இருந்தாலும் சரி, மேரி மாதா சிலையாக இருந்தாலும் சரி, அது சொரூபந்தானே தவிர அது கடவுள் கிடையாது. சோத்திரம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகள். அவரை எந்த ஒரு சிற்பமாகவோ எந்த ஒரு வடிவமாகவோ எந்த ஒரு படமாகவோ அவரை உருவாக்க முடியாது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. சோத்திரம். எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை, இந்த ஆலயம் நாம் உட்கார்றதுக்கு தான், ஏசுனார் உட்கார்றதுக்கு இல்லை. ஏசுனார் நம்ம நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறார். சோத்திரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறாரு?
வாயத்திறங்க எல்லாரும். எனக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்க எனக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்க எனக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்க இயேசு எனக்குள்ளே. வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. சத்தமாக சொல்லுங்க இயேசு. ஒரு 10 முறை சொல்லுங்க, உங்க மேல அபிஷேகம் இறங்கி வரும். இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷபபபபபபா. இயேசு சொல்லிட்டே இருங்க. இயேசு 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 இயேசு. வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவர் வல்லமையுள்ளவர். ஷபபபபபா. அவருடைய வல்லமை இறங்குகிறது. எனக்குள்ளே ஜீவபூற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவபூற்று. பரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.